அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக குரு பயிற்சி எந்தெந்த விஷயங்களில் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். நவகிரகங்களிலே தோஷமற்றவரும் முழு சுபகிரகமுமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்திற்கு வருவதால் நிச்சயமாக பாதிப்பு எதுவும் இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக அவரை பார்க்க முடியாதுங்க. ஆனால் அதே சமயம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் சமகிரகமாக குருவை பார்க்கிறார். குரு சுக்கிரனை பகை கிரகமாக பார்த்தாலும் துலாம் ராசியை சமபலம் பொருந்திய ராசியாக தான் பார்க்கிறாருங்க குரு. எனவே அஷ்டமத்தில் சென்று மறைவதாலும் பெரிய அளவிற்கு சிரமம் நிச்சயமாக ஏற்படாது. ஏனென்றால் 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானமாகிய 7ல் இருந்து அஷ்டமஸ்தானமாகிய 8ல் நுழைந்தாலும் கூட பல்வேறு வகையில நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சனி பஞ்சமஸ்தானத்தில் வெற்றிருக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது ராகு மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ல் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே குருவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்திற்கு சென்றாலும் நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறார். அதே சமயம் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை 2, 4 மற்றும் 12 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் பல பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக நவகிரகங்களிலே முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவராகவும் மனித வாழ்வில் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக சிறந்த கிரகமாக இருக்கக்கூடிய குரு பொதுவாக மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்குள் நுழைகிறாருங்க. சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசி அவருக்கு பகை வீடாக பார்க்கப்படுகிறது. பகை வீடாக இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் குரு சஞ்சரிக்கும் இடமும் அவருடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த வலுவான அமைப்பிற்கு மாறி இருக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக குருவை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருப்பதால் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க. ஆனால் அதே சமயம் குரு பகவான் ஜென்ம ராசியில் அமருவதால் சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் மற்ற இடங்கள்ல அஷ்டமம் 3, 6 விரயம் போன்ற இடங்கள்ல சில சிரமம் இருந்தாலும் கூட நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அவருடைய சுப பார்வை அமையும். அது மட்டுமல்லாது பொதுவாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அதிகாரம் படைத்த சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறுவதால் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு. குருவின் அமைப்பு பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்களை விலக்கி முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக நாம் எந்த பணியை செய்தாலும் அதை திறமையாக செய்ய முடியவில்லை, அதில் தோல்வியை மட்டும்தான் சந்திக்கிறோம் என்று பல நேரங்களில் வருத்தப்பட்டது உண்டாக ஒரு சூழ்நிலை நிறைந்திருக்குங்க. ஏனென்றால் ஒரு உணவகம் வைக்கலாம் என்றால் அந்த உணவகம் வைத்ததற்கு பிறகு அபரிவிதமான போட்டிகள் அந்த இடத்தில் நிறைந்து காணப்படும். பல உணவகங்கள் திறக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுவதால் நிச்சயமாக தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே போன்று விதமான தொழிலை ஆரம்பித்தாலும் கூட அதில் பெரிய அளவிற்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்காமல் போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைந்திருப்பதால் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் தற்போது குரு மிகவும் வலுவாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க. குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும்
முன்னேற்றங்களும் குடும்பம், உத்தியோகம், தொழில் என அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்த முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது பல தோல்விகளை சந்தித்து துவண்டு போயிருந்த நிலையில் ஒரு தருணம் என்பது நிச்சயமாக மிக சிறப்பாக அமையும். அவை உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதிலும் குறிப்பாக நாம் அனைவருமே கோழியை பார்த்திருக்கிறோம். இந்த கோழி தன்னுடைய இறக்கையை விரித்து பறக்காமல் பொதுவாக காலால் தான் நடந்து செல்கின்றன. தேவைப்படுகிற நேரத்தில் சிறிது தூரம், குறிப்பாக 1 மீட்டருக்கு அதிகமான தொலைவை அது கடந்து பறந்து செல்லாது. பட்சம் போனாலும் 2 மீட்டர் நீளமும் உயரம் 1 மீட்டருக்கு குறைவாக தான் அதனால் பறக்க முடியும். அது பறவையாக இருந்தாலும் கூட அதற்கான சக்தி அதற்கு மேல் இல்லை என்றுதான் சொல்லிவிட முடியும். ஆனால் இந்த கோழி அடகாத்து குஞ்சு பொரித்து தன்னுடைய குஞ்சுகளை கூட்டி செல்லக்கூடிய வேளையில் ஒரு பருந்தோ அல்லது காகமோ தன்னுடைய குஞ்சுகளை கவர்ந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது அதை பார்த்து கொண்டு செவனேன்னு சும்மாவே இருக்காதுங்க. ஏனென்றால் இது சக்திக்கு மீறிய திறமையை அந்த இடத்தில் வெளிப்படுத்தும். ஒரு தென்னமரம் உயரத்திற்கு அந்த கோழி பறந்து சென்று தன்னுடைய குஞ்சை மீட்டு வருவதற்காக போராடக்கூடிய திறமை அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டுங்க. இதுபோன்றுதான் தங்களுடைய வாழ்வில் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கி பல்வேறு விதமான சிரமங்கள்ல மூழ்கடிக்கப்பட்ட உங்களுக்கு நிச்சயமாக குரு பயிற்சி 2024 மிகப்பெரிய அளவுல நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அந்த கோழிக்கு எப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்ததோ அப்போதுதான் அதனுடைய முழு திறமையும் வெளிக்கொணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகிற்று. அது போன்றுதான் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த அளவுல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இது நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு கஷ்டத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றக்கூடிய சிறந்த அமைப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது குருவின் நட்பு கிரகமாக சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் பார்க்கப்படுகின்றன. இதேபோன்று குருவின் சமகிரகமாக சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகள் இருக்கின்றன. ஆனால் குருவிற்கு பகை கிரகமாக புதனும் சுக்கிரனும் பார்க்கப்படுகிறாருங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால் குரு புதனையும் சுக்கிரனையும் பகை கிரகமாக பார்த்தாலும் புதனும் சுக்கிரனும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. நவ கிரகங்களிலே பகை கிரகமற்ற ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். எனவேதான் மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. செல்வ செழிப்பு என்பது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கலாம். ராகு, சுக்கிரன், சனி போன்ற கிரக நிலைகளால் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக கூட சொத்து, செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டாலும் இந்த அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றத்தையும் நேர்மையான வழியில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் தான் குரு. எனவேதான் குரு நவ கிரகங்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களிலே குரு மற்றும் சாதகமாக இருந்தால் போதும், மற்ற 8 கிரக நிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரித்தாலும் கூட எவ்வளவு பெரிய கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி நிறைந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் நிச்சயமாக குரு ஒருவர் மட்டுமே. அவரை தவிர வேறு எந்த கிரகமும் இல்லை என்று சொல்லிவிடலாங்க. குருவிற்கு நிகர் குரு மட்டும்தான். என்றால் மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் வெகுவளவில் குறைக்கிறார். சனி உள்ளிட்ட ராகு, கேது உள்ளிட்ட கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் தற்போது மிகவும் வலுவாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல தடைகள் நீங்கி மனித வாழ்வுல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பகை கிரகம் என்பதால் நிச்சயமாக சின்ன சின்ன தடைகள் இருக்கும். ஆனால் அவற்றை பொருள்படுத்த வேண்டாங்க. அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் சுப பார்வையை உற்று நோக்கினாலே மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு பகவான் இப்படி குருவின் அமைப்பு இருக்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக குரு பகவான் உத்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு நுழைந்திருக்கிறாருங்க. பொதுவாக 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட குரு பகவான் துலாம் ராசியை ஒரு சமராசியாக தான் பார்க்கிறார். எனவே பெரிய அளவிற்கு இந்த தருணத்தில் நிச்சயமாக சிரமம் ஏற்படாது. இது மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகள் மிகவும் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. கேது விரயத்தில் இருந்தாலும் கூட ராகு மிக வலுவாக 6ல் இருப்பது
அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே குரு அஷ்டமத்தில் சென்று மறைந்தாலும் கூட இந்த தருணத்தில் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் தனது சுப பார்வையை மிகவும் அபரிவிதமாக 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் செலுத்துகிறாருங்க. எனவே கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும், வருமானம் உயரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தக்கூடிய குரு பகவான் பஞ்சம பார்வையாக விரயஸ்தானத்தை பார்ப்பதால் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். இப்படி ஏற்படக்கூடிய விரய செலவுகளும் சுப விரயங்களாக மாறும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் 9ஆம் பார்வையாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப விரய செலவுகளை சந்திப்பதற்கான யோகமும், புதிதாக நிலம், வீடு, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனத்துடன் இருங்க. ஏனென்றால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி உண்டு என்றாலும் கூட சில அலைச்சல்களையும் சில சிரமங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது என்பதை அஷ்டமத்தில் பெற்றிருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. சின்ன சின்ன அலைச்சல்களை தவிர்த்தால் நிச்சயமாக மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். மேலும் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களை நிச்சயமாக தனது தனஸ்தான பார்வை அதிலிருந்து வெளிக்கொணர்வதோடு நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உத்தியோக ரீதியாக, தொழில்துறை ரீதியாக சனி பகவானின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த துறைகள் சனி அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் கூட சனி மிக வலுவாக சஞ்சரிப்பது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்லபடியாக தீரும். மேலதிகாரிகளின் கண்டிப்பு குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாறுதல், பொறுப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக கிடைக்கும். மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் போட்டிகள் வெகுவளவில் குறையுங்க. லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மற்ற துறைகளை விட தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபரிவிதமான லாபமும் திடீர் கோடீஸ்வர யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் குரு வக்ரகதியில் திரும்பும் போது நீங்கள் திட்டமிட்டதை விட மிக பெரிய அளவில் அசுர வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே உங்களது விற்பனை மற்றும் உற்பத்தி பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு சந்தையில் கிடைக்கும். நீங்கள் திட்டமிட்டதை விட அபரிவிதமான லாபத்தை பெறுவதற்கான யோகம் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமையும். அரசாங்க சலுகைகளும் எதிர்பார்த்தபடி சிறப்பாக கிடையும். வெளியூர் சென்று கலைத்துறை சார்ந்த பணிகளில் திறமையை வெளிக்காட்டுவதற்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும். அரசியல் துறை சார்ந்த பணிகள் அனைத்தும் பெரும்பாலும் சாதகமாகவும் வெற்றியில் திக்குமுக்காடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைகிறது. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகள் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லைங்க. சில விரய செலவுகளில் மட்டும் கவனத்துடன் இருங்க. ஆனால் அதே சமயம் புதிதாக பல விவசாய நிலங்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அஷ்டமத்தில் குரு இருப்பதால் சில ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம். ஆனால் மற்றபடி பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளில் எந்த விதமான தடையும் ஏற்படாது. இந்த தருணத்தில் நீங்கள் எந்த விதமான முயற்சி செய்தாலும் அவற்றில் வெற்றி நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் குரு பயிற்சி நடைபெற்ற முதல் 3 மாதம் வரை வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்.